வெல்கம் டு தர்மி விலாக்ஸ். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா அப்படியே கீழே வச்சு காட்டுனீங்கன்னா எல்லாம் தெரியும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வெல்கம் டு தர்மி விலாக்ஸ். இப்படி வர சண்டைக்கு கூப்பிடுறாங்க. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா தமிழ்ல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மாநகர கால் பிடிக்கும். உன்னோட கிரஷ பத்தி சொல்லு. 17 வயசுல ஒரு கிரஷ் இருக்கு சொன்னல, சொல்லு. பத்தி சொல்லு. உன்னோட கிரஷ் அவங்க பேர் பிங்கி. கொஞ்சம் சத்தமா கேக்கல. குட் மார்னிங் கோச். சத்தமா. எதனால பிங்கி பிடிக்கும் உனக்கு? கலரா இருந்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அழகா இருந்தாங்க, பார்க்க பொண்ணு மாதிரி இருந்தாங்க. நீங்களா யாருடா? பார்க்கணும் கிட்ட அழகா இருப்பாங்க. மனசு பிடிக்காது, அழகுதான் பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் பிங்கிய? அவங்க எங்க வீட்டு எதிர்க்க இருந்தாங்க. எதிர்க்கிறாங்க அவங்க வீட்டுல இருந்தாங்க. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். 10th படிச்சிருந்தாங்க. அவங்க 9th 10th படிச்சாங்க. சரியா போகுது. ஒரே கிளாஸ் தான் ரெண்டு பேரும். இல்ல அவங்க ஸ்கூல் வேற, எங்க ஸ்கூல் வேற. என்ன ஸ்கூல் அவங்க? அவங்க வந்து சுன்னி பாய் படிச்சாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. சுன்னி பாயா? மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. சுகுனி பாய். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்ப இதெல்லாம் பார்த்து திடீர்னு தர்ணி எம்எல்ஏ இவ்வளவு காது வச்சிருந்தாரு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஏன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்தே கூட வரலாம். அப்ப என்ன பண்ணுறது? சரி, வந்தா ஏத்துப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், வந்தா ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? கண்டிப்பா வந்தா ஏத்துப்பீங்களா? வாய்ப்புல எனக்கும் கல்யாணம் ஆகி பசங்களா இருக்கு. பசங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரெண்டாவதா இந்த ரெண்டாங்க ஒத்துப்பீங்களா? அந்த வயசு காதல் வேற, வாழ்க்கை நம்மளோட அந்த வயசு காதல். இப்ப பசங்களோட வாழ்க்கை, பசங்களோட அப்படி கிடையாது. அவங்களுக்கு நம்மளால எந்த விதம் அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. பசங்களுக்கு என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகுது. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். லவ் பண்ணேன். 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தெரியுமா நீ லவ் பண்ணது? அவன் ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். எந்த சைடு? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். அது கிட்ட இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்காங்க, ஓகே. எது ரொம்ப பிடிக்கும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எதனால இப்ப அவங்ககிட்ட போய் லவ் சொல்லவே இல்லை? இல்ல ஆக்சுவலா லவ் சொல்லாம இல்ல, மேபி ஒரு தடவை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். அந்த அளவுக்கு அந்த வயசுல தைரியம் கிடையாது. இன்கேஸ் ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் மேல போயிட்டு இருந்தேன். மின்ஸ்ட்ரீட் சவுகார் பட்சையில போயிட்டு இருந்தபோது அவங்க ஆப்போசிட்ல ஒரு புக் வாங்கிட்டு இருந்தாங்க. சைட காமிச்சிருந்தேன், நான் லவ் பண்றேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் பண்ணி போய் லவ் பண்ணுன்னு சொல்லி கம்பேர் பண்ணாங்க. நான் சொன்னேன், இல்ல அதுக்கு இப்போ இப்படி சொல்லி அவங்க கம்பேர் பண்ணனால நான் ஆப்போசிட் ரோட் கிராஸ் பண்ணி போனேன். அவங்க எதுக்கு வந்தாங்க, பட் கிட்ட போய் சொல்லும் போது எனக்கு அந்த வேர்ட்ஸே வரல. என் வாயிலிருந்து வாங்க. மனசார யாரையோ விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் இல்ல, உங்களை தான். இப்போ இருக்கிற மாதிரி அப்ப மொபைல், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பியா?
வாட்ஸ்அப்ல இல்லைன்னா இப்போ உங்க காலத்துல அந்த டயத்துல அவங்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்குது, மெசேஜ்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பியா அந்த கேக்குறேன். அப்போ அப்ப இருக்க தைரியம் அப்ப இருக்க அந்த வயசு சின்ன இப்ப வயசு. தைரியம் இருக்குதா? இப்ப யாருன்னா லவ் சொல்லுங்க. இப்போ அந்த வயசெல்லாம் கடந்து இப்போ அப்பா வயசுக்கு போயிட்டு இருந்தனால எனக்கு அந்த வயசு யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? அதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் லவ் சொல்ல போகும்போது தான் ஆப்போசிட்ல பார்த்து வரும்போது உங்கள்கிட்ட லவ் சொல்ல போகும்போது நேரம் பார்த்து தான் அவங்க அம்மா இன்னொரு வந்து பையன் பார்த்தாங்க. அவங்கள்ட்ட லவ் சொல்ல போறதே வாயில பார்த்தே சுத்தமா வராம மாத்தி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ஓகேன்னு கை கொடுத்துட்டாங்க. என்னை தீண்டி விட்டாள் தீரி தூண்டி விட்டாள். வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் லவ் ஓகே சொல்லிட்ட மாதிரியும் அவங்க அப்செட் பண்ணிட்ட மாதிரி நினைச்சு அவங்க போனது அப்புறம் சந்தோஷத்துல ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சாங்க. பேலன்ஸ் தவிர நான் கீழே விட அவங்க என்ன பேலன்ஸ் பண்ணதான் அவங்களுக்கு விட கோபத்துல அவன் அடிக்க என்ன அடிக்க அவன் ஒருவேளை உங்களுக்கு மொபைல் எல்லாம் இருந்திருக்கு அந்த டைம்ல அவங்க நம்பர் உங்ககிட்ட இருந்திருந்தா ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா சொல்லிடலாம். எப்படி சொல்லிருப்போம்? கேட்டுட்டு இருப்பாங்க அவங்கள. அது அவங்க விருப்பம், நம்ம எதுவும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்ப எப்படி நீ நல்லா படிப்பியா அந்த டைம்லலாம்? என்னோட அவங்க நல்லா படிப்பாங்க. ஒருவேளை போன் அவங்க அம்மா எடுத்திருந்தா ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. நல்ல ஒரு மாதிரி அவனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த மாதிரி தெருவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. வீட்டுக்கு காஃபி சாப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க. டீ அண்டி இல்ல காபி இல்ல டீயே கொடுங்க. ஐயோ அது தான் இருந்தாலும் அது நம்ம சின்ன வயசுல பழக்கம் கிடையாது. அந்த டைம்ல சான்ஸ் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு ஒரு சாப்பில அவங்க அம்மா கிட்ட நல்லா பேசி அது மாதிரி நல்ல ஒரு ஃபீல் பண்ணிருக்கா. அழகா பேசியா பேசி அதுக்கு நாம நல்லா படிச்சிருக்கோம். நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா அப்படி. நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது வீட்டில் கிளாஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் போகும்போது நல்லா கிளாஸ் பண்ண நம்ம ப்ராக்டிகல் போக போட மாட்டாங்க. அதனால உட்காந்து கட்டிட்டு கண்டிப்பா நான் சிஸ்டம் கத்துட்டு இருப்பேன். நேற்று நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அட்லீஸ்ட் ரொம்ப பெரிய பொசிஷன் நல்லா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பொசிஷன் நல்லா இருந்திருப்பேன். சின்ன இவ்வளவு பெரிய ராமச்சந்திரா யூனிவர்சிட்டிய என்ன நம்பித்தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த பொசிஷன் நெக்ஸ்ட் பொசிஷன் ஒரு எக்ஸிபிட்டிவ் ஒரு சீனியர் எக்ஸிபிட்டிவ் நான் பண்ணியிருப்பேன். அது இல்லாம அது இப்போதான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்புறம் அதனால என்னோட ஆமா இல்ல அந்த பொண்ணுக்கு அப்புறம் வேற லவ் இருக்கும்ல. ஒரு எடிஷன் அதுக்கு அடுத்தது ஓகே முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது இல்ல ஆக்சுவலா அவங்க ரிஜெக்டே பண்ணலையே. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அண்ணன் வந்து அவன் பேரு அமித்னு பேரு. அவன் வேலூர்ல படிச்சுட்டு இருந்தான். ஒரு எதிர்பார்த்த விதமா கீழே ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு பாடி பாதுகாதியா போயிடுச்சு. கீழே சிக்னல்ல அது அவங்க வீட்டுல ரொம்ப பெரிய சேடா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒரு மாதிரி அவங்க பொண்ணுங்க ஒரு இதுவாக போயிடுச்சு. அது வந்து எனக்கு சரி இதுமே அவங்க ஆல்ரெடி அவங்களே நொந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நானே ஒதுக்கிட்டேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்களே நொந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நீ எத்தனை படிச்சிருந்த? 10th. அதுக்கப்புறம் 10th முடிச்சிட்டேன். அவங்க போனதுக்கு அப்புறம் வீடுகளா காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்க மனசுல யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒய்ஃப் டைம் பண்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நடுவில் ஆசை இருந்துச்சு. என்ன பொழப்பு இது? பட் ஆனா இல்ல அவங்க வீட்டுல நான் ஏத்துக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க பேர் வந்து பிரியா. உங்க பேர் பிரியாவா? ஆமா. இது கூட யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. நல்ல அது எந்த ஆக்டிவிட்டி இதுவும் அந்த மாமி கிட்டாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இது சொல்லுவாங்க அவ்வளோ திருவள்ளுவர் சொல்லுவாங்க. ஆமாமா. அப்போ ஒரு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கேசட் கடை இந்த சீடி தான் காத்து ஜன்னல சாத்து காவாம பிசாசு வெட்டிக்கும் பட்டாசு இதுல ஏதாச்சும் உனக்கு வேணுமா? ஆடியோ ஆடியோ சீன். ஓகே. MP3 இதெல்லாம் பண்ணுவாங்களா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? வளர்க்கணும்.
அவங்களுக்கு நான் ஓகேன்ற மாதிரி தான் சுத்தி வீட்டுல இருந்து அவன் அக்கா பொண்ணு தான் ஓகேன்னு அவன் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லைஃப் ஜாபோட வைப்பான். எனக்கு வர்ற மாப்பிள்ளை பையன் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தனா இருக்கணும். கண்டிப்பா வந்து என் அக்காட்ட பேசி இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணிருக்கேன். நீ எனக்கு ரயில்வே ஜாப் கிடைக்கலையே, நான் ஆஃபீஸ் ஆகணும், எக்ஸாம் எழுதணும்னாங்க, அது இதுனாங்க. அவனும் முயற்சி பண்ணேன். எந்த எந்த வேலைனாலும் அப்புறம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அதோட Yeah.